Vanakkam, I am Abhay Meghanathan from Rajalakshmi Engineering College, Chairperson Thangam Meghanathan, our Principal Professor Murugesan. We are very thankful for today's function. Today we mark a new day where we are inaugurating our off-center campus in Perungudi. இங்கே வந்து இது வந்து ஒரு புதுமையான ஒரு முயற்சி. இதில் வந்து சென்னை சிட்டி பசங்களுக்காக இப்போ மெயினாக டார்கெட் பண்ணி இப்போ அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களால வந்து மோர் டைம் ஒரு கேம்பஸில் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அண்ட் ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே இருந்து இண்டஸ்ட்ரியோட கைடன்ஸோட ஃபுல் ஃப்ளெஜ்ட் என்ஜினியர்ஸாக வரணும் அப்படின்றது தான் மெயின் திங். இப்போ எப்படி ஒரு மெடிக்கல் காலேஜில் ஒரு ஹாஸ்பிட்டலோட ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்கோ, அதே மாதிரி ஒரு இன்ஜினியரிங் காலேஜும் ஒரு மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட்டும் வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே இருக்குன்றது தான் இதோட விஷன். ஸோ நாங்கள் இதை முன்னிட்டு தான் இந்த ஒரு எஃபர்ட் எடுத்திருக்கோம். எங்களோட ஒரிஜினல் கேம்பஸ் தட் இஸ் ஸ்ப்ராலிங் ஓவர் 100 acres தட் இஸ் தண்டலம், அது கோர் இண்டஸ்ட்ரீஸ் பக்கத்தில் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு இப்போ புதுமையாக இந்த இருக்கிற தொழில்நுட்பம் வந்து மாற இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிகளோட ஒரு கேம்பஸ் ஆரம்பித்தோம்னாக்கா அது வந்து கனெக்ட் டு தி இண்டஸ்ட்ரி வில் பி ஈஸியர் அண்ட் ஃபாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் இங்கே ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கான எல்லா வித இதுவும் முயற்சிகளும் பண்ணி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நம்ம எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து நல்ல ஒரு வரவேற்பும் இருக்குது. எங்களோட மெயின் கேம்பஸ் வந்து கோர் இண்டஸ்ட்ரிக்கு பக்கத்தில் இருக்குது. கோர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் எங்களோட இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து அங்கே இருக்கிற கேம்பஸில் கிடைக்குது. ஆனால் ஐடி சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் அந்த கம்பெனிஸ் எல்லாமே ஓஎம்ஆரில் இருக்கிறதுனால அவங்க இங்கேருந்து அங்கே ட்ராவல் பண்ணிட்டு வந்து ஒரு செமினார், ஹேண்ட்ஸ் ஆன் ஒர்க் ஷாப் இதெல்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணணும்னா ஒரு ஃபுல் டே போயிடுது. இதை மனசில் வச்சுக்கிட்டு நாங்கள் இங்கே ஒரு கேம்பஸை உருவாக்கினோம்னா இந்த கேம்பஸில் இந்த காம்பவுண்ட்லேயே 5-6 பிளாக் இருக்குது, நிறைய ஐடி கம்பெனி இருக்குது. ஸோ எங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கைட் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கிற எக்ஸ்பர்ட் வந்து ஒரு ஃபியூ ஹவர்ஸ் வந்துட்டு போனாலே போதும். அந்த ட்ராவல் பண்ணுற டைமை குறைச்சிக்கலாம். அது ஒரு முக்கியமான ஒரு அட்வான்டேஜாக நாங்கள் பார்க்குறோம். ப்ளஸ் ஒரு கம்பெனி என்விரான்மெண்ட்டில் இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து அந்த ஒர்க்கிங் கல்ச்சர், நம்ம வந்து ஒரு நேரம் பார்க்காம வேலை செய்யணுங்கிற ஒரு உந்துதல் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வரும். அதெல்லாம் வந்து ஒரு அட்வான்டேஜாக நாங்கள் பார்க்குறோம். அதுதான் இந்த ஆஃப் கேம்பஸோட முயற்சி. ப்ளஸ் ஏஐசிடியும் ரீசெண்டாக வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அதாவது இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நாள் வேலை செஞ்சுட்டு இண்டஸ்ட்ரியில் இருந்தவங்க வந்து டீச்சிங்க்கு முழு நேரமாக வர்றதுக்கும், இண்டஸ்ட்ரியில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பகுதி நேர ஊழியர் மாதிரி பார்ட் டைமாக வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ஏஐசிடி வந்து அனுமதிக்குது. அந்த ஆஸ்பெக்டை நாங்கள் நல்லா யூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் தான் எங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும். அந்த வகையிலையும் இந்த ஆஃப் கேம்பஸ் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இங்கே வந்து நாங்கள் ப்ரைமரிலி ஐடி பேஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ், ஐடி, சிஎஸ்சி, ஏஐடிஎஸ் அந்த மாதிரி கோர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். இதை மனசில் வச்சு தான் பக்கத்தில் இருக்கிற ஐடியோட பெட்டராக இன்ட்ராக்ட் பண்ண முடியுங்கிறத மனசில் வச்சு தான் அந்த கோர்ஸாக நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். இன்ஜினியரிங்ன்ற பொறுத்த மட்டும் இப்போ வந்து அதிகமாக எல்லாரும் இப்போ இண்டஸ்ட்ரியில் என்ன சொல்கிறாங்கன்னா இன்டர்ன்ஷிப்ஸ் பற்றி ரொம்ப நிறைய எம்பசைஸ் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் வந்து இவ்வளோ நாளைக்கு வந்து நிறைய பேர் எல்லா இடத்துலையும் பேசுறது வந்து இண்டஸ்ட்ரி வந்து காலேஜுக்குள்ள வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. இப்போ வந்து நாங்கள் டேக்கன் தி நெக்ஸ்ட் ஸ்டெப். இதையும் தாண்டி ஒரு ஸ்டெப் மேலே போய் கேம்பஸையே நாங்கள் வந்து இண்டஸ்ட்ரிக்கு உள்ள கொண்டு வந்திருக்கிறோம் நாங்கள். ஸோ இதனால ஒரு முக்கியமான பெனிஃபிட் என்னன்னா பசங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப்ஸோடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வில் பி வெரி ஹை. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸ்லயும் ஸ்பெண்ட் பண்ணலாம், அதே சமயம் வாட் எவர் டேக்கன் என்னெல்லாம் படிச்சிருக்கிறாங்களோ டேரக்டாக இண்டஸ்ட்ரியில போய் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இண்டஸ்ட்ரியில் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ திருப்பி இங்கே வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம், அவங்களோட ஃபேக்கல்ட்டி வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு புது முயற்சி. இவ்வளவு நாள் இண்டஸ்ட்ரி வந்து காலேஜ் நோக்கி வந்துட்டு இருக்கு. இப்போ நாங்கள் வந்து காலேஜ் வந்து இப்போ இண்டஸ்ட்ரி நோக்கி நாங்கள் வந்துட்டு இருக்கோம். இது வந்து அதனால கொஞ்சம் முழுக்க இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பயங்கர பெனிஃபிட்டா இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். This will be in addition, madam. The capacity for this campus is 360 students as of now, the first year. As we move on, we'll look at what are the relevant technologies and take a call on the size. As of this year, it's 360.
computer science, AIDS, which is artificial intelligence and data science, information technology, and electronics and communication engineering. These are the 4 courses that we are offering currently. Do you have any collaboration with any companies? See, this is part of Rajalakshmi Engineering College. As of Rajalakshmi Engineering College, we have over 100 plus collaborations with different companies and different universities. All of that are very much part of this initiative, sir. Whatever the original campus is connected with is connected. This is not a new institution. This is part of the same Rajalakshmi Engineering College. And one important thing that we are looking here is 50% of the faculty will be from industry. So that will really bridge the gap between having industry-ready students at the end of 4 years. So we will not have people complaining saying they are not ready for industry. Is our hope. 80s, mid 80s. The asking was minimum 25 acres. So almost all the colleges, because city kulla 25 acres contiguous are connected. So almost all the campuses are 1 hour commute from the city. Now we are also it is becoming difficult for the industry members who are very, very busy to come all the way to connect with the campus. So an off-campus that is very much close to the industry will help. அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இதை ஆரம்பிச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் அந்த லைட்டர் திங் உங்களாலேயே வர முடியும், இவ்வளோ பேர் வந்துருக்கீங்கன்னா இங்கே வந்துட்டீங்க. கேம்பஸ்க்கு வர சொன்னால் இதில் பாதி பேர் ஈவன் commuting. Traffic is very bad. When you commute, you take half the day. வந்துட்டு போனோம்னா ஒரு கேம்பஸ் half the day. சரி, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃபைனல் இல்லை சார், இதுக்கு தனி ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். 4 வருஷத்தில் இது இப்போ இந்த வருஷம் 26-27 ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இருப்பாங்க. ஆஸ் தே ப்ரோக்ரஸ் ஆல் 4 years will be accommodated here. இந்த கேம்பஸ்ல இல்லை, பட் தட் இஸ் சம்திங் தட் we have just started off in the other campus. Part time BE options are இப்போதான் thankfully our university has also approved that recently, so we are taking that up in the original campus. இந்த கேம்பஸ் கிட்டத்தட்ட 80,000 ஸ்கொயர் ஃபீட் ஸ்பேஸ் இங்க கம்ப்ளீட்லி ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் டு கெட் அன் இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் த இண்டஸ்ட்ரி. இது வந்து இன்னைக்கு டுடே இது வந்து ரொம்ப ஒரு பிரைம் ஸ்பாட்னா ஒரு 80,000 ஸ்கொயர் ஃபீட் கேம்பஸ் இன்சைட் ஒரு இண்டஸ்ட்ரின்றது வந்து இன்னைக்கு வந்து யாருமே இது வரைக்கும் நம்ம நடத்தி காமிக்கல. ராஜலட்சுமி எஸ் டன் இட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம். Thank you.